நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், அவர்கள் விலக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்கு. நாம போய் வலியுறுத்தினோம், பேசி இருக்கிறோம். ஆனால் அதை பச்சை பொய்ன்னு வெளியில சொல்றாரு. இவரை நம்பி நாம எப்படி அரசியல் களத்தில் பயணிப்பது? கட்சி வலுவிழந்து கிடக்கிறது என்பதை எடப்பாடியை ஒத்துக்கிட்டார். இருக்கிற இளைஞர்களை திரு விஜய் ஈர்த்து விடுவார் என்கிற பயம் அப்போதே தெரிஞ்சிருச்சு. அரசியல் களத்திற்கு வருபவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே வருவாங்க அரசியல் கட்சியை தொடங்குற பொழுது. ஒரு அரசியல் தலைவனுக்கு உள்ள அந்த பண்பு நிலையை கடந்து பேசினார். அதிமுக ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக என்று வந்து பத்திரிகையாளராகவும் திராவிட இயக்க ஆய்வாளராகவும் பொதுவெளிகளில் அறியப்பட்ட நான் சுமார் 52 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக நெருக்கமாக பயணித்து வருபவன். ஏறத்தாழ ஏராளமான பொது தேர்தல்கள் 1971 நடைபெற்ற சட்டப்பேரவை பொது தேர்தலிலிருந்து நேரடியாகவே தேர்தல் களங்களையும் கண்டு வந்தவன். சுமார் 44 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையிலும் பல்வேறு நாளிதழ்கள் வார இதழ்களிலே பணியாற்றியவன். அந்த வகையில் தமிழக அரசியலை மிக நெருக்கமாக பார்த்தவன் என்கிற முறையில் இப்போது உங்களோடு நம்முடைய புரட்சி தண்டன் நேயர்களோடு ஒரு அளவலாகிற வாய்ப்பு, உரையாடுகிற நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இனி நாம் அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. ரீசெண்டாக சீமான் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இதோட பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜய் தொடங்கிய உடனே சீமான் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்வினை வந்தது. திரு சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல தம்பிகள் விலகி விஜயுடைய அரசியல் கட்சிக்கு வர தொடங்கி விட்டார்கள். தொடக்கத்தில் விஜய் அரசியலுக்கு வர இருக்கிறார் என்கிற தகவல் வந்தோடனே முதல் வாழ்த்தை சீமான் வாழ்த்தாக தான் இருந்தது. தம்பியை நான் வரவேற்கிறேன், தம்பியும் நானும் இணைந்து கூட செயல்படுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் திரு விஜய் அவர்கள் அந்த மாநாடை நடத்தி தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்திய உடனே அவர் மீது பாய்ந்து பிராண்ட தொடங்கிட்டார். திரு சீமான் விஜய் மீது பாய்ந்து பிராண்ட தொடங்கிட்டார். தன்னுடைய வாக்கு வங்கியை, தன் பின்னால் இருக்கிற இளைஞர்களை திரு விஜய் ஈர்த்து விடுவார் என்கிற பயம் அப்போதே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் மிக மோசமான விமர்சனங்களை ஒரு அரசியல் தலைவனுக்கு உள்ள அந்த பண்பு நிலையை கடந்து பேசினார். அப்போவே அவருடைய பயம் தெரிஞ்சிருச்சு. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சுகளும் அண்மை காலமாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கும் இந்த கட்சியை மேலும் 2026 குறைந்தபட்சம் ஒரு 1-2% வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடி வரும் சூழலில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு இல்லை உடல்நிலை விசாரிப்ப போனேன் அங்கிற மாதிரியான அவர் என்ன கருத்துக்களை சொன்னாலும் கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் பக்கம் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் பேரையாவது தன் பக்கம் இழுத்துற மாட்டோமா அப்படிங்கிற அந்த பார்வை இந்த சீமான் ரஜினி சந்திப்பில் இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இது அடுத்து தாவேக்காவும் கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிமுக கூட்டணியை பிற கட்சிகள் வந்து ஒதுக்குறாங்களா? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறை போக்கு என்பது பொதுவெளிகளில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அதிமுக வலுவிழந்து விட்டது, அது பின்னடைவை சந்தித்து விட்டது, எனவே இது இப்போதைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் பரவிருச்சு. அதனால தான் இந்த பலகீனமான அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு இப்போது சாத்தியமில்லை என்பதால் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல 2 இடம் அதிகமாக கொடுத்தாலே போதும், அங்கேயே இருந்துருவோன்னு திமுகவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ திரு விஜய் அவர்களை அதிமுக சார்பில் அணுகினதாகவும் பேசியதாகவும் ஒரு பொதுவெளி கருத்து இருந்தது. அது அந்த தரப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் ஒரு பூர்வாங்க ரகசிய பேச்சு நடந்ததான தகவல் வெளியில் வந்ததுனால தான் ஒரு பிரபல பத்திரிகை வந்து அது ஒரு தலைப்புச் செய்தியாகவே போட்டது. பல ஊடகங்களில் வலைத்தளங்களில் இது தொடர்பான கருத்துக்கள் வந்தது. அதை அவங்க மறுத்திருக்கிறாங்க. அதிமுக ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக என்று வந்துவிட்டால் கட்சிகள் எல்லாமே இங்கே தேடி வரும். திமுகவை வீழ்த்துவதற்கு
ஒரு வலிமையான சக்தி அதிமுக தான் என்பதை உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற பொழுது பிரிந்து கிடக்கிற இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்தால் வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது விஜய் போன்றவர்களோ மரியாதைக்குரிய திருமாவளவன் போன்றவர்களோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நிச்சயமாக கடைபிடித்திருக்க முடியாது. இந்த பலகீன நிலையிலிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் என்னோட பார்வை. சரி, இப்போ அதே மாதிரி திருமாவளவன் வந்து தனக்கும் முதல்வர் ஆசை இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, பொதுவாக அரசியல் களத்திற்கு வருபவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே வருவாங்க அரசியல் கட்சியை தொடங்குற பொழுது. இப்போதைக்கு அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளோடு அணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் மட்டுமே ஒரு 4-5 எம்பி, ஒரு 10-20 எம்எல்ஏ பெற முடியும் என்கிற நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகளானாலும் மாநில கட்சிகளானாலும், அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, எல்லோருடைய நிலையும் அப்படி தான் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வந்தால் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களோடு போகணும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் தொடக்க முதலே நாங்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கட்சியை தொடங்குகிற பொழுது அவங்களுடைய கோஷமே எப்படி இருந்ததுன்னா, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி அப்படிங்கிற மாதிரி தான் களத்துக்கு வந்தாங்க. தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சமூக அமைப்பா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் என்று வந்தார்கள். ஆனால் அரசியலுக்கு வந்தால் தான் இதை நிறைவேற்ற முடியும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் திமுகவோடு அதிமுகவோடு இணைந்து ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, இப்போ 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க, 2 எம்பியும் வந்துட்டாங்க. அப்போ இப்போ அவங்க கோஷம் எப்படின்னா, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படின்னு வந்துட்டாங்க. அமைப்பாய் திரண்டுட்டாங்க. இப்போ அங்கீகாரமும் பெற்றுட்டாங்க, 4 எம்எல்ஏ 2 எம்பின்னு. அடுத்தது அதிகாரத்தை வெல்வோம் அப்படின்னு. இந்த அதிகாரத்தை வெல்வோம் என்பதனுடைய நீட்சியாக தான் இப்போ இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற குரல் வந்திருக்கிறது. இது எந்த அணி இதை ஏற்று அவர்களை தங்களோடு சேர்த்து இதற்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சார், இன்றைக்கு எடப்பாடி அணி சார்பாக நெல்லையிலையும் கும்பகோணத்திலையும் நடைபெற்ற களவாய்வு கூட்டத்தில் வந்து நிர்வாகிகளுக்கு இடையே வந்து மோதல் ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி அணி உள்ளே வந்து ஒற்றுமை இல்லாத சூழல் நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒற்றை தலைமைன்னு போனதிலிருந்து ஏராளமான குழப்பங்களும் கலவர நிகழ்வுகளும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய போக்கு என்பது சரியில்லை என்பது அடிமட்ட தொண்டரிலிருந்து மூத்த நிர்வாகிகள் வரையிலுமே இருக்கிறது. இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் மீண்டும் அதிமுக ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் சாதாரண அடிமட்ட தொண்டர்கள், உறுப்பினர்களிலிருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரையிலும் இருக்கிறது. இது அங்கங்கே புகைந்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்துக்கும், உதாரணத்துக்கு இந்த அடையாள அட்டையை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டையை விநியோகிக்க போன நிர்வாகிகள்கிட்ட கூட கட்சியை நீங்கள் ஒன்று சேர்த்து விட்டு அப்புறமா மாறுங்க, கட்சி ஒன்று சேரலைன்னா 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நம்மால் ஒரு மகத்தான வெற்றியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியாது அப்படின்னு அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க எல்லோருமே. அதனுடைய நீட்சியாக தான் இந்த கள ஆய்வு கூட்டத்தில் எதிர்வினையாற்றுகிறார்கள். பல இடங்களில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நீங்கள் வந்து கட்சி வலுவிழந்து கிடக்கிறது என்பதை எடப்பாடியை ஒத்துக்கிட்டார். கடந்த ஐடி விங் கூட்டத்தில் 10% வாக்குகளை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு 8-10% வாக்குகள் அந்த மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்குது. எனவே அவர்களை ஒன்றிணைத்தாலே நாம் வெற்றியை பெறலாம் அப்படிங்கிற கருத்தாக கட்சியில் எல்லா மட்டத்திலும் இருக்குது. ஆனால் திரு எடப்பாடி பிடிவாதமாக நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், அவர்கள் விலக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்குது. இந்த பிடிவாத நிலையிலிருந்து அவரை மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஒரு 6 பேர் முன்னணி தலைவர்கள், திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன், தருமபுரி KP அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், இந்த 6 பேருமே கடந்த ஜூலை மாதம் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. 2.5 மணி நேரம் பேசினபோது கள நிலவரத்தை, இந்த நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு, சரிவு, ஒரு பெரும் தோல்வியை அடைந்திருக்கிறோம்.
இந்த தோல்வியிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்றால் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற அல்லது விலக்கி வைக்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற கருத்தை 2.5 மணி நேரம் எடப்பாடிகிட்ட வலியுறுத்திய போது அவர் புடிவாதமாக மறுத்திருக்கிறார். இந்த 6 பேரில் 3 பேரை நான் நேரடியாகவே சந்தித்தேன். இந்த 3 பேருமே அந்த நடைபெற்ற சம்பவம் உண்மை அப்படின்னு சொன்னார். ஆனால் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு தலைமை கழகத்தில் செய்தியாளரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அந்த செய்தி என்பது பச்சை பொய் என்கிறார். ஒரு அரசியல் தலைவர் இந்த 6 பேர் என்னை சந்தித்தாங்க, ஆலோசனை தெரிவித்தார்கள், வலியுறுத்தினார்கள், ஆனால் நான் ஏற்க மறுத்து விட்டேன், அது தேவையில்லை என்று மறுத்து விட்டேன்னு சொல்லுங்களேன், உண்மையை சொல்லுங்களேன். அந்த 6 பேருமே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் போய் வலியுறுத்தினோம், பேசியிருக்கிறோம், ஆனால் அதை பச்சை பொய்ன்னு வெளியில் சொல்கிறாரு. இவரை நம்பி நாம் எப்படி அரசியல் களத்தில் பயணிப்பது என்கிற அந்த நிலையை அவங்க இப்போ உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். இதனுடைய நீட்சியாக தான் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள், கிராம கிளை நிர்வாகிகள் வரைக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளேயே இணைந்தால்தான் அந்த இணைப்பு என்பது இந்த ஓராண்டு தனித்தனியாக இருக்கிறவர்கள் ஒன்றிணைந்து இந்த களத்தை சந்தித்தாதான், தேர்தல் களத்தை சந்தித்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் எல்லோருக்குமே வந்துவிட்டது. அப்படி வருகிற பொழுது 1989 ஜே அணி ஜா அணி இணைந்த பொழுது எப்படி 2 அணிகளிலும் இருந்தவர்கள் பதவிகளை பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டார்களோ அதுபோல மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் பயணிக்கிற இந்த இப்போது உரிமை மீட்பு குழு என்ற அடையாளத்தோடு பயணிக்கிற அனைவரையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை செயலாளர், இணை செயலாளர் அல்லது மற்ற பொறுப்புகளுக்கு போட்டு எல்லோரையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் இருக்கிறது. இது தொடர்பாகவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணம் எல்லோரு மனதிலும் இருக்கிறது என்பதற்கு தான் நீங்கள் குறிப்பிட்ட நெல்லை கூட்டமானாலும் சரி, கும்பகோணம் கூட்டமானாலும் சரி, மற்றும் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிற கள ஆய்வு கூட்டத்தில் கள ஆய்வு என்பது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற கட்சியின் நிர்வாகிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தலைமை ஒரு கட்டளையை இட்டிருக்கிறது, இந்த கட்டளைப்படி நீங்கள் செயல்படுங்கள் என்று ஆர்டர் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரு தங்கமணி அவர்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கிற போதே இன்னொரு பகுதிகளில் குழுவாக கூடி அவங்க விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு, எப்போ தலைமையிலிருந்து என்ன தான் அனுப்பிச்சிருக்காங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் அங்கங்கே உட்காந்து பேசினா எப்படி அப்படிங்கிற போது அப்போ தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த பகுதிகளில் ஒன்றிணையாமல் வெற்றி சாத்தியமில்லை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. இது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே எதிரொலிக்கும் நிச்சயமாக. இதில் இன்னொரு உள்கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் கட்சியினுடைய ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு என்கிற முறையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும். எனவே அந்த பொதுக்குழுவில் பங்கேற்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் எதிர்கருத்து இருக்கக்கூடாது. திரு ஓபிஎஸ் அவர்களை, திருமதி சசிகலா அவர்களை மீண்டும் இணைத்து கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை அங்கு யாரும் பேசிவிடக்கூடாது என்பதால் ஆங்காங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களை சமாதானப்படுத்துவதற்கான கூட்டம் என்கிற மாதிரி கூட அந்த தரப்பிலிருந்து எனக்கு நேற்றைக்கு முன்தினம் தான் இந்த தகவல் வந்தது. ஒருவேளை அப்படி செய்தால் நிச்சயமாக இன்னும் அதிமுகவை சரிவு பாதையில் பின்னடைவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை திரு எடப்பாடி உணர வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. திமுகவில் அந்த தவறுகள் தொடர்ந்தது. எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த தவறுகள் என்பது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பதுமே நடைபெறும். அந்த வரி உயர்வு என்பது, மின்கட்டண உயர்வு என்பது, கொடுத்த வாக்குறுதியை பல நிறைவேற்றாதது, ஒரு டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சு எழுக்கிறது, தாக்குறது. ஆனால் இந்த விதி 43 மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ நீக்குவதற்கோ யாருக்கும் எந்த குழுவுக்கும்